எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேராசையை பற்றி பேசலான் இருக்கேன். அதாவது மனிதர்களாக இருந்தால் ஆசை இருக்கணும். அது அளவாக ஆசைப்படணும். அது நம்மளுக்கு அந்த இது அடைய முடியும், நம்மளுக்கு இது தகுதியா அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு அது வாங்க முடியும், இல்லை நம்ம அந்த இடத்த அடைய முடியும் அப்படின்னா நம்ம ஆசைப்படலாம். அதே ஆசை பேராசையாக முடியும் போது அங்கே அழிவு கட்டாயம் இருக்கும். இப்போ பேராசைனால எவ்வளோ பாதிப்புகள் அப்படின்னு உங்களுக்கு 2-3 கதை சொல்கிறேன். இப்போ நெறைய பேர் பார்த்திங்கன்னா, அந்த சிட்டு இதெல்லாம் போடுவாங்க. அவங்க இந்த உங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும், இல்ல இவ்வளோ உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னெல்லாம் சொல்லும்போது, ரொம்ப ஆவேசப்பட்டு சீக்கிரமா அவங்க போய் பணம் கட்டுவாங்க. கடைசியில அவனுங்க பயங்கர ஃப்ராடுத்தனம் பண்ணி, இருக்கிற அவங்க கட்டின பணத்தையே எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. ஏன்னா, மக்களை பொறுத்தளவு அவங்க ஒரு ரூ. 10 செலவு பண்ணால் ரூ. 100 கிடைக்குது அப்படின்னா, அந்த ரூ. 100 தேடி ஓடுறாங்க. அதேமாதிரி தங்க கட்டிகள்னு சொல்லி நெறைய பேர் வந்திருப்பாங்க. உங்களுக்கு தங்க கட்டி கம்மியான விலை, நீங்கள் 50,000 கொடுத்தா போதும், 1,00,000 கொடுத்தா போதும், உங்களுக்கு பெரிய தங்க கட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல அது அப்படி ஏமாத்திட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பணக்காரர்கள் இதில் ஏமாந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே 1-2 பேர், ஒரு ஆள் கேரளாலும், ஒரு ஆள் தமிழ்நாட்டிலையுமே கோயம்புத்தூர் சைடில் ஏமாந்துருக்காங்க. அதனால் இப்போ நம்ம ஏன்னா நம்ம ஆசை அளவாக இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு இருக்கிறத வச்சு நம்ம ஆசைப்படுறது, நம்மளுக்கு அந்த தகுதி இருக்குது, நம்மளுக்கு அதை வாங்க முடியும் அப்படின்னு ஆசைப்படலாம். நம்மளுக்கு கிடைக்காத விஷயத்த நம்ம அது அது வேணும்னு அப்படி ரொம்ப பேராசைப்படும்போது அங்கே அழிவு வரும். இந்த பெண்களும் சரி, ஆண்களும் சரி. அப்போ நம்ம இந்த சின்ன விளம்பரங்கள்லாம் பார்த்த உடனே நகை நீங்கள் இவ்வளோ கெட்டுங்க, உங்களுக்கு இவ்வளோ கிராம் இல்லை, இவ்வளோ பவன் லாபம் அப்படின்னு சொல்லி போவோம். அதே மாதிரி இப்போ இந்த கடை திறப்பு விழாவுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இத்தனை டோக்கன் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு குழுக்களில் அந்த டிவி வரும், இல்லை அது வரும், இது வரும்னெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மக்களும் அதை நம்பி போய் ஒரு 2000, 3000, 4000த்துக்கெல்லாம் மளிகை பொருளெல்லாம் வாங்குவாங்க. கடைசியில் பார்த்தானா ஏதோ 10,000மோ இல்லை 1000, 2000 பேரில் ஏதோ ஒரு ஆளுக்கு அடித்தா அடிக்கும், கொடுத்தா கொடுப்பாங்க, இல்லாட்டி இல்லை. சின்ன ஏதாச்சும் ஒரு பிளேட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஏமாத்துறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்ம ஏதோ பொருள் கிடைக்கும், இல்லை பணம் கிடைக்கும், நகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த ஆசையை ஒரு கட்டத்தில் அது பேராசை முடியும் போது நம்மளுக்கு நஷ்டமும் வரும், நம்மளுக்கு பேர் இழப்பு, நம்மளுக்கு ரொம்ப அழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொண்டு விட்டுரும். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாளைக்கு மினிஸ்டர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும்போது அவரோட ஃப்ரீ டைமில் அவர் கேள்வி கேட்குறாரு. அதாவது மனிதர் ஒரு இதில் ஒரு கிணத்துல விழுந்தால் எழுந்திரிக்க முடியாத ஒரு கிணறு இது, அது அதில் விழுந்துச்சுன்னா அவர் எழுந்திரிக்க முடியாது, அந்த அப்படிப்பட்ட கிணறு இது அப்படின்னு மாதிரி கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல யாருக்குமே அங்கே தெரியல, எல்லாருமே மௌனமாக இருக்காங்க. அப்போ ராஜாவுக்கு ரொம்ப கோபம். இவ்வளோ மினிஸ்டர்ஸ் இருக்கிற இடத்துல என்னோட ஒரு கேள்விக்கு, ஈஸியாக சொல்லக்கூடிய கேள்விக்கு பதில் யாருக்கு தெரியலையா? சரி பரவாயில்ல, 7 நாள் உங்களுக்கு டைம் தர்றேன், அந்த 7 நாளுக்குள்ளே நீங்கள் விட சொல்லலாட்டி உங்களோட வேலை போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதில் சீஃப் மினிஸ்டராக ஒருத்தர் இருப்பார். அவருக்கு ரொம்ப இது எப்படியாச்சும் ஐயோ நம்ம வேலை போயிடுமே, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 6 நாள் சிந்தனையிலேயே, அவருக்கு வேறு எந்த வேலையும் ஓடலை. 6 நாளும் இதே சிந்திச்சுட்டு இருந்தார். எப்படியாச்சும் இந்த ராஜாவோட விடை சொல்லணும், அவர் கேட்ட கேள்விக்கு விடை சொல்லாமல் விட்டால் என்னோடய வேலை போயிடும் அப்படிங்கிற தாட்ஸ்லேயே சிந்திச்சுட்டே இருக்கார். 6 நாள் போயிடுச்சு, இனி 1 நாள் மட்டும். அவர் ரொம்ப சோகமாக காட்டு வழியில் போயிட்டுருக்காரு. அங்கே ஒரு ஆடு மேய்ச்சிட்டு ஒருத்தர் இருக்கார். அப்போ அவர் இவரை சோகமாக இருக்கிறத பார்த்து என்னென்னு கேட்குறாரு. இப்படி ராஜா ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னா, பரவாயில்ல நான் அதுக்கான விடை ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் ஒரு வைரக்கல் தர்றேன், அந்த வைரக்கல் வச்சுக்கோங்க, அதை வச்சேன்னா உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு வேலையை ராஜா வேலையை விட்டு எடுத்தாலும் இந்த வைரக்கல் உங்களுக்கு யூஸாக இருக்குமல்ல, இதை வச்சுக்கோங்க அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த இதுக்கு ஆசைப்பட்டு சரிங்கிறாரு. அதுக்கு இவர் என்னங்கிறாரு, நான் உங்களுக்கு வைரக்கல் தர்றேன், ஆனால் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வரணும் அப்படின்னு. அப்போ உடனே இவருக்கு கோபம், நான் எவ்வளோ பெரிய மினிஸ்டர், என்ன போய் இவனோட அது ஆடு மேய்க்கிறவன் அவனோட அசிஸ்டண்ட்டாக வேணும் கேட்குறானே அப்படிங்கிற ஒரு கோபம். அப்போ உடனே சரி இவர் நம்மளுக்கு எப்படி வைரக்கல் கிடைக்குமே அப்படிங்கிறக்காக இவர் ஓகேன்னு சொல்கிறார். அப்போ அடுத்த நிபந்தனை என்ன, இந்த ஆட்டு மேய்க்கிற மினிஸ்டர் சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆட்டு பால் குடிக்கணும் அப்படின்னு. அப்போ இவருக்கு ஐயோ ஆட்டுப்பால் அருவருப்பு. அப்புறம் ஒரு மனதாக சரி மறுபடியும் அவருக்கு வைரக்கல் இருக்கே, அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணுறாரு. ஆட்டுப்பால் குடிக்க போகிற டைமில் 3வது நிபந்தனை சொல்கிறாரு. ஆட்டுப்பால் எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஆட்டுப்பால் குடிப்பேன், என்னோடய மிச்சம்தான் நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு. அப்போ அப்படின்னு ஒரு மாதிரி அவனுக்கு அருவருப்பாக இருக்கும். அது எப்படி உன்னோட பால் எச்சப்பால் நான் குடிக்கிறதா, நான் எவ்வளோ பெரிய மினிஸ்டர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லுவார், உங்களுக்கு வைரம் வேணும்னா நீங்கள் குடிச்சே தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு. அப்புறம் இவனும் வேறு வழி இல்லாமல் சரி அப்படிங்கிற அதுக்கு ஒத்துக்கிறான். அப்புறம் இவன் உடனே அந்த ஆட்டு மேய்க்கிறவ சொல்கிறான்,
இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னோடய அசிஸ்டண்ட்டாக சேரும்போதே நீங்கள் வந்து ரொம்ப அருவருப்பட்டீங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு நான் வந்து அசிஸ்டண்டான்னு. அப்புறம் 2வது பால் குடிக்க சொன்னேன். 3வது என்னோட எச்சப்பால் குடிக்க சொல்லும்போது கூட அதுக்கு நீங்கள் தயாரானீங்க. இப்போ புரியுதா? அதாவது ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்தா எழுந்திரிக்க முடியாத லைஃப் லாங் எழுந்திரிக்க முடியாத ஒரு இது எதுன்னு கேட்டால் அதுதான் பேராசை அப்படின்னு சொல்லி விட சொல்லுவான். அப்போ தான் வந்து மினிஸ்டருக்கு ரொம்ப வெக்கமாக போயிடும். தலை குனிஞ்சு நிற்பேன். ஏன்னா ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு புரியுது, நம்மளுக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு போகிறான். 2வது கதை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு ஊரில் பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து எல்லா பொருளுமே இருக்குது. காரு, பங்களா, பணம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனாலும் அவருக்கு வந்து அடுத்தவங்க பொருள் மேலே ரொம்ப ஆசை. அந்த பணம் அவர் வச்சிருக்கிறது பத்தாதுன்னு அடுத்தவங்க பொருளெல்லாம் ஆசைப்படுற ஒரு கேரக்டரு. ஒரு நாளைக்கு இவர் வந்து இப்படி வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வருவார். அப்படி போகும்போது இவர் வந்து 50 காசு தங்க நாணயங்கள் எடுத்துகிட்டு போகிறாரு. போகிற வழியில் வந்து அந்த தங்க நாணயத்தை மிஸ் பண்ணிட்டார். அவர் எங்கெங்கேயோ வீட்டில் எல்லா இடத்துலையும் தொலாவுறாரு. அப்புறம் வீட்டில் இருக்கிற ஆட்களையும் கூட்டிகிட்டு போய் அங்கே எல்லாம் போன இடத்துல எல்லாம் போய் தேடுறாங்க. அந்த 50 காசு கிடைக்கவே இல்லை, தங்க காசு கிடைக்கவே இல்லை. அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்கார். என்னோடய காசு போயிடுச்சேன்னு ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டாம். அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறவர் தன்னோட காசு போனோடனே அவரால் அதை சகிச்சுக்கொள்ளவே முடியல. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவர் வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் இருக்கார். அவருமே அந்த இடத்துல எல்லாம் தொலாவி பார்க்குறாரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தர் இருக்காங்க இந்த வேலைக்காரருக்கு. அப்போ அந்த பொண்ணை வந்து ஒரு தடவை ஓடி வந்து ஒரு ஒரு பை மாத்திரம் கொடுக்குறா. அப்பா வந்து அது என்னென்ன போய் வாங்கி பார்க்கும்போது அதுக்குள்ளே 50 தங்க காசு இருக்கும். அப்போ வந்து அந்த பையை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, கட்டாயம் இது வந்து ஒரு பணக்காரரோட தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு இந்த பொண்ணுக்கிட்ட அப்பா சொல்லுவார், அப்பா இது வந்து நம்மளை வேலை செய்கிற முதலாளியோட தான், நம்ம போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஓடி போய் அந்த பையோடு போய் கொடுக்குறாங்க. அந்த பைக்குள்ளே 50 தங்க காசுகள் இருந்துச்சு. அதை வாங்கின பிறகு இவரை வந்து எல்லாம் எண்ணி பார்த்த உடனே ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த சந்தோஷமெல்லாம் ரொம்ப துக்கமாக மாறிட்டு அவர் கோவப்பட்டுட்டு வேலைக்காரர்கிட்ட கேட்குறாரு, நான் வந்து இந்த பைக்குள்ளே 75 தங்க காசு வச்சுருந்தேன், நீ வந்து 50 காசு தான் கொடுத்துருக்க, பாக்கி 25 காசு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக வந்து அந்த ஆளுகிட்ட நடக்கிறாப்படி. அப்போ அவர் எவ்வளோ கதறி சொல்கிறாரு, அழுது சொல்கிறாரு, இல்லை ஐயா உங்கள் வீட்டிலே சாப்பாடு சாப்பிட்டு நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா, நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லிட்டு கூட இந்த ஆள் நம்புற மாதிரி இல்லை. சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க, என்னோட சின்ன பொண்ணு அவள் ஸ்கூல் படிச்சுட்ருக்கா இல்லையா, அவள் வந்து கட்டாயம் போய் பேச மாட்டாள், அவளை வேணால் கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னா அவனுக்கு அது கேட்குற இல்லை. ஏன்னா இவனுக்கு 50 தங்க காசு தான் இருக்குது. ஆனால் அவனுக்கு பேராசனால எப்படியாச்சும் அவனை மிரட்டி 75 தங்க காசு கொடுப்பா அப்படிங்கிற ஒரு தாட்ஸு. உடனே வந்து இல்லை நான் நீதிபதிக்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிக்கிட்ட போய் இந்த ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இந்த பணக்காரன் எனக்கு வந்து இதே மாதிரி 75 தங்க காசு வச்சுருந்தேன், இந்த வேலைக்காரன் திருடிட்டான், 25 தங்க காசு திருடி வெறும் 50 தங்க காசு தான் கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே நீதிபதியும் வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கும்போது அந்த ஆள் அதே தான் ரிப்ளை பண்ணுறான், 50 தாங்க இருந்துச்சு, என் பொண்ணு தான் வேணால் அவங்கள கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்கிறா. அப்படி பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க. சாயங்காலம் வரும்போது அந்த நீதிபதி மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கும்போது பொண்ணு சின்ன குழந்தை அது வந்து போய் பேசாது. உடனே அந்த பொண்ணு சொல்லு, இல்லை ஐயா எனக்கு வந்து இதே மாதிரி நான் ஸ்கூலு விட்டு வரும்போது கிடச்சிது, அப்பாட்ட கொண்டு வந்து கொடுத்தோம், அப்பாவை எண்ணி பார்த்தாரு 50 தான் இருந்துச்சுன்னு. அப்போ இவருக்கு புரிஞ்சிருச்சு இதே மாதிரி இந்த பணக்காரர் தான் போய் பேசுகிறாருன்னு. அப்போ உடனே அடுத்த நாள் வந்து மறுபடியும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி எல்லோரையும் அனுப்பி விட்டாரு. அடுத்த நாள் எல்லோரும் வர்றாங்க, பொண்ணு, அந்த வேலைக்கார, அதே மாதிரி இந்த பணக்காரர் 3 பேர் வந்த உடனே இவர் சொல்லுவார், இங்கே பாருங்க ஐயா, இதே மாதிரி நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், நீங்கள் 75 தங்க காசுன்னு சொன்னீங்க, இந்த பையில் வெறும் 50 தங்க காசு தான் இருக்குது, அதனால் 25 தங்க காசு வந்து இல்லை, அதனால் உங்கள் பை இதே மாதிரி வேறு யார்கிட்டையாச்சும் சிக்கியிருக்கலாம், இல்லை எங்கேயாச்சும் தொலைஞ்சிருக்கும், அதனால் கட்டாயம் இது வந்து உங்களோட பை கிடையாது தானே, இது 50 தானே இருக்குது, 75ங்கிறீங்க, அதனால் வேறு பை தான், இந்த தங்க காசை வந்து யார் கையில் கிடச்சதோ அந்த தங்க காசு அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தீர்ப்பு சொல்கிறாரு. இப்போ பணக்காரனுக்கு ஒரே ஷாக் என்னென்னா 50 தங்க காசு கிடச்சிது, அவனுக்கு திருப்பி கிடைக்கிறதே இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம், அது திருப்பி கிடச்சிட்டு கூட அந்த ஆளுக்கு பேராசை, அதனால் இருந்த 50 தங்க காசும் அந்த ஆள் வந்து நஷ்டமாயிருச்சு, அந்த ஆள் கைவிட்டு போயிடுச்சு, கைக்கு வந்தது அவருக்கு வாய்க்கு எட்டலைங்கிற மாதிரி அவர் வந்து அதை தொலைச்சிட்டாரு. நீதிபதியும் அந்த தங்க காசு எடுத்து அந்த வேலைக்காரனுக்கும் அந்த பொண்ணு கையில் கொடுத்து விடுறாங்க. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு வந்து இருக்கிறத வச்சு நம்ம திருப்தியாக சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வந்து அடுத்தவங்க பொருள் சேர்ந்து வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு இருக்கிற பொருளும் சேர்ந்து நம்ம கைவிட்டு போயிடும். அதுக்காகத்தான் இந்த கதை சொல்கிறேன். அதே மாதிரி இன்னும் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு தூக்கணாங்குருவி வந்து 2 அண்ணா கூடு கட்டுது. அவங்க வந்து இறை தேட அடுத்த நாள் போகிறாங்க.
போய் இறை தேடிட்டு இருக்கிற கேப்பில் வந்து வேற ஒரு மைனா வந்து இந்த கூட்டுக்குள்ளே வந்துடுது. அது அலங்கரித்து நல்லா அவங்க கட்டின அந்த கூடை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இது வந்து ஏறி உட்காந்துருக்குது. இந்த 2 குருவிகளும் சாயங்காலம் எல்லாம் இறை தேடிட்டு வந்துட்டு எவ்வளவோ சொல்லிட்டும் கூட அவங்க கூடை விட்டு வெளியில் போகவே மாட்டேங்குது. இந்த குருவிகளும் ரொம்ப சோகமாக வெளியில் வந்துடுது. இதை பார்த்த மற்ற குருவிகள் என்னென்னு விசாரிக்கிறாங்க. அப்போ இதே மாதிரி நாங்கள் வந்து இறை தேட போகும்போது இந்த மைனா வந்து கூட்டுக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு என்னை வந்து விடவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இப்போ எங்களுக்கு வீடு இல்லை, என்னோடய வீடுன்னு சொல்லி ஏறி உட்காந்துருக்கு அப்படின்போது நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் இருக்கும் பாருங்கள், களிமண், அது எல்லாருமே அதோட அழகில் கலெக்ட் பண்ணிட்டு போய் அந்த கூட்டுக்குள்ளே ஃபுல்லாக நிறச்சி வச்சிட்றாங்க. அந்த இதன் போது எல்லாமே ஃபுல்லாக வந்த உடனே இந்த குருவி அதுக்குள்ளே போய் மூச்சு முட்டி அந்த குருவியோட கூட்டுக்குள்ளே போன மைனா மூச்சு முட்டி செத்துருது. ஏன்னா அது ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு குருவிகள் சிறுக சிறுக ஒவ்வொரு பொருளாக தேடி தேடி தான் அந்த தூக்குனா அந்த குருவி கூடு கட்டுச்சு. ஆனால் இந்த மைனாவுக்கு வெளியிலிருந்து எங்கேயோ வந்து இந்த கூடோட அழகை பார்த்துட்டு அதுக்கு அதோட கூடு தான் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணி இதை 2 பேர் சொந்தக்காரான ஆளை வெளியில் அனுப்பிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த குருவிகள் எல்லாம் சேர்ந்து அது எப்படி ஒரு மைனா உன்னோட கூட்டுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து களிமண், அது களிமண் வச்ச உடனே ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. இந்த குருவி அதுக்குள்ளே போய் இந்த மைனா போய் அதுக்குள்ளே லாக் ஆகி அதனால் வெளியில் வராமல் மூச்சு முட்டி அது செத்துருச்சு. அதனால தான் சொல்கிறோம், நம்ம வந்து வீடாகட்டும் பொருளாகட்டும் இல்லை வந்து நிலமாகட்டும் இல்லை அடுத்தவங்க நகையோ பொருளோ நம்மளுக்கு கீழே நம்மளுக்கு கிடைச்சாலும் அது வந்து உரியவருக்கு நம்ம கொடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து யாரோட பொருளும் வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் சிறுக சேமிப்பு இது பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய தொகை கிடைக்கும் அப்படின்னுலாம் சொல்லி வெளியால் இது மாதிரி சிட்டோ இல்லை ஏதாச்சும் சொன்னாலும் நீங்கள் அதில் போய் அந்த வலையில் சிக்காதீங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பான ஒவ்வொரு திட்டம் நம்ம கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த இடங்களில் நீங்கள் சேமிங்க. உங்களுக்கு அதுக்கான நம்மளுக்கு பெரிய லாபம் கிடைக்கலாட்டியும் நம்ம பணம் வந்து பத்திரமான ஒரு இடத்துல இருக்கும். அதை தவிர வந்து இப்போ தங்க கட்டி கொடுக்குற இல்லை வந்து சிட் பண்ணுற, நீங்கள் வந்து வெறும் ஆரம்பத்தில் கொஞ்சம் பணம் போட்டால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இடையில போட்டால் போதும், கடைசியில் வந்து உங்களுக்கு இவ்வளோ தொகை கிடைக்கும்னு சொல்லி நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பல விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. அதில் எல்லாம் போய் சிக்காதுங்க. எப்போவுமே பேராசை பெருநஷ்டம். அதுக்காகத்தான் இந்த கதைகள் சொன்னேன். நன்றி, வணக்கம்.